கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த அன்புக்குரிய நாளுக்கு நன்றி சொல்லி இன்று ஆண்டவர் 171வது பரலோக வாசலிலே சமீபமா இருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போறோம். ஆமாமா, சமீபமா இருக்கிறார். எங்க தெரியுங்களா? உங்க கூட தான் இருக்கிறார், என் கூட தான் இருக்கிறார். நான் சொல்லல, ஆண்டவருடைய மெய்யான வார்த்தை சொல்லுது. நம்ம ஆண்டவரை தேடி கோயில் கோலா அலையணும்னு தேவையில்லைங்க, ஆலயத்தை நோக்கி போகணும்னு தேவையில்லை. நீங்க கூப்பிடுங்க, உங்க பக்கத்திலேயே இருக்கிறார். நீங்க இயேசுன்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்களோடு பேசுவார். தகப்பனே கூப்பிட்டீங்கன்னா உங்களோடு பேசுவார். உங்க கண்ணீரை துடைக்க ஓடி வருவார். உங்க விண்ணப்பத்துக்கு அற்புதம் செய்ய ஓடி வருவார். ஏனென்றால் அவர் உண்மையுள்ள தகப்பன். அவர் உண்மையிலும் உண்மையாக உங்களுக்காக இதய துடிப்பாக உங்கள் இருதயத்தில் துடிக்கிற தகப்பன். சங்கீதம் 145:18 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். யாரு? தம்மை நோக்கினா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். வெறும் ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, வெறும் ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும், குழந்தைகள் முதல் பெரியவர் வரை தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அடுத்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறாராம். ரெண்டு வார்த்தை திருப்பி திருப்பி வருது பாருங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறாராம். நீங்க உண்மையா தானே கூப்பிடுறீங்க? இயேசுவே என் குடும்பத்தில் அற்புதம் செய்யுங்கன்னு உண்மையா தானே கூப்பிடுறீங்க? ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு உண்மையா தானே கூப்பிடுறீங்க? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார்னா என்னது? உங்க பக்கத்துல இருக்கிறார், உங்க கூக்குரலை கேட்கிறார், உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதுவரை கூப்பிடணும்னா இப்ப கூப்பிடுங்க, உண்மையா கூப்பிடுங்க. ஆண்டவரே இயேசுவே எனக்கு உம்முடைய அற்புதத்தை செய்யும், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கல்லப்பா, என்னை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளையை ஆசீர்வதிங்க, என் பிள்ளையின் பிள்ளையை ஆசீர்வதிங்க, என் பிள்ளையின் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க, என் பிள்ளையின் திருமண காரியத்தை ஆசீர்வதிங்க, என் வேலை வாய்ப்பை ஆசீர்வதிங்க, என் ஊழியத்தை ஆசீர்வதிங்க, என் பலத்தை ஆசீர்வதிங்க, என் சரீரத்தை ஆசீர்வதிங்க, என் ஆவியை ஆசீர்வதிங்க, என் ஆத்மாவை ஆசீர்வதிங்க, என் சரீரத்தை ஆசீர்வதிங்க. நீங்க கேட்க கேட்க ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் மெய்யான வார்த்தை, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாராம். ஆண்டவர் சமீபமாய் இருக்கிறார், உங்க பக்கத்துல இருக்கிறார், அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க கூப்பிடுங்க, இன்னைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயம் உங்கள் நம்பிக்கை முடிவுக்கு வீண் போகாது. உங்க நிச்சயம் உங்க நம்பிக்கைக்கு முடிவு உண்டு. கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்பிக்கையோடு காத்திருங்க, அற்புதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆமென்.